வணக்கம். நம்ம எல்லாருக்கும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ்ல பிரச்சனைகள் வரும் இல்லையா? அந்த சவால்களையே நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு பெரிய சக்தியா மாத்துறது எப்படின்னு தான் இந்த பதிவுல நாம சேர்ந்து பார்க்க போறோம். நம்மளோட தலைப்பு என்னன்னா, ரசவாத ஒன்றியம், அதாவது சண்டை சச்சரவுங்கிற இரும்ப ஆன்மீக தங்கமா மாத்துறது. சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். எவ்ளோ நல்லா போற ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், ஏன் அதுல சின்ன சின்ன உராய்வுகள், கருத்து வேறுபாடுகள் வருது? இது நம்ம எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்த ஒரு கேள்விதான், இல்லையா? ஆனா இதுக்கான பதில் நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானது. முதல்ல இந்த உறவுகள்ல வர சண்டைகள், பிரச்சனைகள் பத்தின நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்தப் போறோம். இந்த உராய்வோட உண்மையான நோக்கம் என்ன? நல்லா கேட்டுக்கோங்க, அது ஒரு குறைபாடே இல்ல. அதுதான் அதோட சிறப்பம்சமே. பொதுவா நாம என்ன நினைப்போம்? 2 பேருக்குள்ள சண்டை வந்தா, ஐயோ நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆயிடுச்சோன்னு நினைப்போம். ஆனா ஆன்மீக பார்வையில இந்த உராய்வுங்கிறது 2 ஆன்மாக்களையும் பளபளன்னு பாலிஷ் போடுறதுக்கான ஒரு கருவி. இந்த 2 பார்வைக்கு நடுவுல எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரு வரிதான் இந்த முழு விஷயத்தோட ஆணிவேரே. யோசிச்சு பாருங்க, தங்கத்தை தூய்மைப்படுத்தணும்னா அதை நெருப்புல போட்டு புடம் போடுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் 2 ஆன்மாக்கள் ஒன்னோட ஒன்னு உரசும்போது அவங்களோட ஈகோ, அதாவது அகங்காரம், கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு அவங்களோட ஆளுமையில இருக்கிற கரடு முரடான விஷயங்கள்லாம் மெருகேறி பளபளப்பாகுது.